ஹாய் guys, இதுக்கு முன்னாடி நம்ம HTML tutorial ஆகட்டும், ப்ராஜெக்ட் பேஸ்டு CSS லேர்னிங் tutorial ஆகட்டும் நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கலன்னா அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு HTML CSS பேசிக்ஸ் எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் போய் தாராளமாக பார்த்துட்டு வரலாம். ஜஸ்ட் வந்து அது வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங்காக இருக்கும். நார்மலாக வந்து இது தியரி பேஸ்டு இதில் இது இருக்குது அது இருக்குன்னு சொல்லாத ப்ராஜெக்டாக ஒரு ரியல் டைமாக ப்ராஜெக்ட் பேஸ்ட் அப்ரோச்சில் நம்ம டுட்டோரியல்ஸ் போட்டிருப்போம். உங்களுக்கு ரீடிங் பேஸில் வேணும்னா நீங்கள் நிறைய டுட்டோரியல்ஸை ரெஃபர் பண்ணலாம். லைக் W3 ஸ்கூல்ஸ் ஆகட்டும், லேர்ன் எக்ஸ் இன் ஒய் மினிட்ஸ், அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டாக ஒரு லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி டுட்டோரியல்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன்ஸோ டவுட்ஸோ இல்லை நான் என்ன தப்பாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஓகே, நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். த வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக டிசைன் பண்ணாங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு வெப்ல ரன் ஆகிறதுக்காக டிசைன் பண்ண ஒரு லாங்குவேஜ்னு சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ஜென்ரலாக டைரக்டாக டுட்டோரியலுக்கு போயிடலாம். ஓகே, நான் JS Learnன்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். HTML ஒரு index.html ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அப்புறமேட்டு JS ஃபைல் index.js ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம HTML பாய்லர் பிளேட்டை வந்து ரன் பண்ணிப்போம். ஓகே, HTML பாய்லர் பிளேட்டை ரன் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் டேக்ல நம்மளுடைய SRCக்குள்ள நம்மளுடைய JS ஃபைலை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை லிங்க் பண்ணியாச்சு. ஜஸ்ட் லிங்க் ஆயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு அலர்ட் போட்டு செக் பண்ணிப்போம். வெல்கம் டு JS Learn. ஓகே, open with live server. ஓகே, ஃபைன், எல்லாம் ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுது. ஓகே guys, ஃபைன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்ப்போம். வேரியபிள்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு கண்டெய்னர் மாதிரி சொல்லலாம். வேரியபிள்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி வேரியபிள் கிரியேட் பண்ணலாம்? வேர் a, p ன்னு ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இப்போ a equal to 10, p equal to 20. கடைசியா இப்போ கன்சோல் லாக்ல a பிளஸ் வேணாம், அரித்மெட்டிக் a, b. இப்போ இதை ரன் பண்ணா இங்க வந்து கன்சோல் லாக்ன்றது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. எப்படி பைத்தான்ல பிரிண்டோ அந்த மாதிரி ஹலோ வேர்ல்டு மாதிரி பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்ல கன்சோல் லாக் தான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இதான் கமெண்ட். ஜாவாஸ்கிரிப்ட்ல கமெண்ட்னு சொல்லலாம். நீங்க மல்டி லைன் கமெண்ட்டும் ஆட் பண்ண முடியும். அது எப்படி ஆட் பண்ணலாம்? திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்லாஷ், ஒரு ஸ்டார், இன்னொரு ஸ்டார், இன்னொரு ஸ்டார், ஒரு ஸ்லாஷ். இதுதான் மல்டி லைன் கமெண்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆட் பண்றதுக்கு. ஓகேவா? ஜஸ்ட் இப்போ நம்ம மேல இருக்கிற அவுட்புட்டுக்கு போயிடலாம். வேர் a, b ஒரு வேரியபிள் ஏன்றதுக்கு 10ம் bன்றதுக்கு 20யும் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டுத்தையும் அவுட்புட் பார்க்க போறோம். நம்ம சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்பெக்ட் டேப் இருக்கும். அந்த இன்ஸ்பெக்ட் டேப்ல போனீங்கன்னா கன்சோல்னு ஒரு டேப் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய அவுட்புட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும்.
ஓகே, நாம கொடுத்த ஏன்ற 10ம் b ஈக்குவல் டு 20யும் வந்துச்சு. ஓகே ஃபைன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் பிரிண்ட் பண்ணலாமா? டைரக்டா இங்க வந்து வேர் யூஸ் பண்ணியும் நம்ம வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணலாம். வேர் செமிகோலன் வச்சுட்டு c ஈக்குவல் டு ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்லாம் என்ன பண்ணுவோம்னா டபுள் கோட்ஸ்ல கொடுப்போம். ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஒரு ஏபிசிடி இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை தான் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நம்மளுடைய கன்சோல்ல போய் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற அவுட்புட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதை சின்னதா ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன். அடுத்து கான்ஸ்ட் வேரியபிள். கான்ஸ்ட்னா ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ. கான்ஸ்ட் ஈக்குவல் டு டின்னு போடுறேன். இப்போ என்ன பண்றேன்னா கன்சோல் லாக் டி, அதுவும் சேம் 10 தான் பிரிண்ட் பண்ணும். பட் ஒரு ஃபங்க்ஷன்ல கால் பண்றீங்களோ அங்க வந்து அதை சேஞ்ச் பண்றீங்க, இந்த வேல்யூவை மாத்துறீங்கன்னா அது மாறாது. ஃபிக்ஸ்டுனா ஃபிக்ஸ்டு, 10னா 10. பிஃபோர் எக்ஸிகியூஷன் மாத்திக்கலாம். ஆஃப்டர் எக்ஸிகியூஷனா கோட் ரன் பண்ண பின்னாடி ஒரு கோட் எழுதுறீங்க. அந்த கோட்ல வந்து கீழே வந்து இப்போ டி ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன். கீழே வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல திரும்பி டி ஈக்குவல் டு 20ன்னு கொடுக்குறீங்கன்னா கான்ஸ்ட் கீவேர்ட்ல கொடுத்துட்டீங்கன்னா மாறாது, 20ன்னு மாறாது. அசைன் 10னா 10ன்னு தான் இருக்கும். இது ஜென்ரலா வேரியபிள் டிக்ளரேஷன் இன் ஜாவாஸ்கிரிப்ட். இந்த வீடியோவில் செப்பரேட்டா என்ன பார்த்துருப்போம்? ஒரு கமெண்ட் எப்படி ஆட் பண்றது, மல்டி லைன் கமெண்ட் எப்படி ஆட் பண்றது, ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றது, அதில் எப்படி ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், ரொம்ப எடுக்க வேணாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மற்ற ஆப்ரேஷன்ஸ் லைக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், லூப்ஸ் பற்றி பார்க்கலாம். அந்த மாதிரி கண்டினியூஸாக வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு எதனா அதில் புரியுதா இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.